வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் நீங்கள் குழம்பு குழம்பு சாப்பிட்றோம். மழை வேற நல்லா தூருது. கடல் கறியோட இட்லி காம்பினேஷன் வேறு லெவல். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டு குடலை வச்சு ஆட்டு குடல் கறி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மரம் ஊனிக்கலாம். இந்த மரக்கன்று பேர் வந்து மகாகனி மரக்கன்று. இதை நம்ம ஊனிக்குவோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறையா மரக்கன்றுலாம் ஊனிருக்கோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிங்க. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டு குடலை வச்சு கிரேவி செஞ்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இட்லி வச்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். பயங்கரமாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். குடல் கறி கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு. குடலை சுத்தம் பண்ணணும். அதுக்கு குடலை எடுத்து தண்ணியில் போட்டுக்கலாம். வந்து குடலை சுத்தம் பண்ணோம்னா சுடு தண்ணியை வச்சுட்டு குடலை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டு சுத்தம் பண்ணோம்னா குடல் சுத்தமாகிடும். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோம்னா சுத்தம் பண்ணும்போது கவுச்சி இருக்காது, அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். குடல் வேக வச்சதுனால வெந்துட்டு அதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்போ குடல் கறி கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா பொடிசா பொடிசாக வெட்டிக்கலாம். நம்ம வந்து குடல் கறி செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டையை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணி வச்ச குடலை வந்து சேர்த்துக்கலாம். தூளை போட்டுக்கலாம். சோம்புத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த மொட்டை ரோட்டுக்கிட்ட ஒரு இது இருக்குது. நேராக போனோம்னா ஒரு கோயில் உள்ள அந்த கோயில் இருக்கிறதே தெரியாதுண்ணே. குடல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்ம வந்து குடல் கறி செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து இட்லியில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டுருக்கோம்.
வீடியோ வேறு பண்ணிகிட்டு இருக்கோம், மழை வேறு வருது. வீடியோ என்ன கதைன்னு தெரியல. டிமாண்டி காலி கதை வச்சுக்க, என்ன கதை தெரியல பார்த்து. நண்பர்களே, மழை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. நாங்கள் இன்னும் ஒரு அடுக்கு இட்லி செஞ்சு முடிக்கலை. பார்ப்போம். மழை வந்துருச்சு, சீக்கிரம் மழை வந்து குழம்பு சாப்பிட்றோம். மழை வேற நல்லா தூடுது. நல்லா இட்லி சூடாக இருக்குது, குழம்பு சூடாக இருக்குது. எடுத்து வைங்க. அவங்க வீடியோ காமிக்கிட்டோம். வீடியோ எல்லாம் எடுத்தீங்களா? எல்லாம் கடல் கறியோட இட்லி காம்பினேஷன் வேற லெவல். மழை வேற வந்துட்டு நனைஞ்சிட்டு இருக்கோம். இட்லியும் குடல் கறியும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாம் ரெடியா ஒரு கிளிப்பு. குடல் கறி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வேக வச்சு அதை சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வேலை அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா இருக்குது. மலைக்கும் அதுக்கும் சுட சுட சூப்பராக இருக்குது. குடல் கறி தான் நல்லா இருக்கு குடல் கறி. இட்லியும் குடல் கறி காம்பினேஷனும் பயங்கரமாக இருக்குது. சோறு இன்னும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.